கல்யாண விருந்து பிரியாணி, விறகடுப்புல செஞ்ச பிரியாணி, மட்டன் சுக்கால நல்லி, அருமை அருமை அடிப்பொலி. நினைச்ச எலும்போட இருக்கிற கஞ்செலும்பு பீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரியாணி விருந்து ஒரு கடையில கிடைக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் கல்யாண விருந்து பிரியாணிக்கு நான் வந்திருக்கேன். கோடம்பாக்கம்ல இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு அருமையான நம்ம சென்னை ஸ்டைல் பாய் பிரியாணி வந்து விருந்து கான்செப்ட்ல கொடுக்குறாங்க. அங்கதான் வந்து இன்னைக்கு பிரியாணி டேஸ்ட் பண்ண நான் வந்திருக்கேன். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து இதுதான். பட் இவங்களோட சென்ட்ரல் கிச்சன்ல விறகடுப்புல பிரியாணி பண்றாங்க. அதுவும் வந்து கடல் எண்ணெயில பிரியாணி பண்றாங்களா? ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம வந்து புளியந்தோப்பு போனோம். ஸோ கோடம்பாக்கம் ஷேகர் எம்போரியம் ஆப்போசிட்லயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. அண்ட் ரெஸ்டாரண்ட் உள்ள சீட்டிங் கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். ஈவினிங் டைம் ஷவர்மா இருக்கும், கிரில் இருக்கும் அண்ட் பார்பிக்யூவும் இருக்கும். ஈவினிங் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அதுவும் சென்னையில குவிக் பைட்டா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் போற வழியில வாங்கி ஒரு கடி கடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண வந்தது பாய் கல்யாண பிரியாணி விருந்து. டைரக்டா புளியந்தோப்புல இருக்கிற அவங்களோட சென்ட்ரல் கிச்சனுக்கு போக போறோம். ஸோ தம் பிரேக் பண்ற ஷாட்ஸ்லாம் அருமையா இருக்க போது. விறகடுப்புல ப்ரிப்பேர் பண்ற பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஐ வெரி வெரி எக்ஸைட்டட். ஸோ இந்த டெலிஷியஸான கல்யாண விருந்து பிரியாணி நீங்க டேஸ்ட் பண்ணனும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு டெலிவரி வேணும்னா you can call and you can book your delivery. ஸோ ஃபைனலி புளியந்தோப்புல இருக்கிற கல்யாண விருந்து பிரியாணி அவங்களோட சென்ட்ரலைஸ்டு கிச்சனுக்கு நான் வந்திருக்கேன். இங்க இருந்து தான் அவங்க ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாம இங்கேயே வந்து நம்ம ஃபுட்டை டெலிவரி, அதாவது பிரியாணியை டெலிஷியஸ் பிரியாணியை டெலிவரி வாங்கிட்டு போகலாம். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. மார்னிங் கரெக்டா 11:30 இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இவங்க கிட்ட பிரியாணி கிடைக்கும். உள்ள விறகடுப்புல எப்படி பண்றாங்க அப்படின்றது தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் பார்க்க போறீங்க. புளியந்தோப்பு ஆட்டு தொட்டிக்கு பக்கத்திலேயே இந்த பிளேஸ் இருக்கிறனால இங்க ப்ரொக்யூர் பண்ற மீட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க இருந்து தான் சென்னையில பல இடங்கள் கறி போகுது. அது பக்கத்திலேயே இந்த சென்ட்ரலைஸ் கிச்சன் இருக்கு அப்படின்னா தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். வாங்க டைரக்டா கிச்சனுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஒரு ஆளுக்கு சஃபிஷியன்ட்டான அளவுக்கு ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, பிரெட் அல்வா. இந்த சிக்கன் 65 எல்லாம் கொடுப்பீங்களா பிரதர்? இதுல வராது பிரதர். அதுல ஒரு போர்ஷனுக்கு வராது. பீடா மட்டும் அதுல வந்துரும். இதுல பீடா வரும். பீடா வரும். அதுல என்ன வருது? இதுல என்னன்னா இது குயின் பேக். இந்த குயின் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். 5 பேர் சாப்பிடலாம். சோ இதுக்கும் அதே மாதிரி சிக்கன் பிரியாணியானா இது கூட வந்துரும். காம்ப்ளிமெண்டரியா சிக்கன் 65 வந்துரும். இதுல இதுக்கு 65 வரும். பக்கெட் பிரியாணிஸ்க்கு 65 வருது. எஸ், இது 10 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட். சஃபிஷியன்ட்டா சாப்பிடலாம். தாராளமா சாப்பிடலாம். இந்த பிரியாணி வாசனை ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கு. நேரா என்ன அந்த அண்டா போலாமா? ஆக்சுவலா இந்த பேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கீங்க பாருங்க. ஸ்வீட் பாக்ஸ் மாதிரியே இருக்கு. வச்சுட்டு வந்துடலாம். கல்யாண விருந்து பிரியாணியில நம்ம ஹரி பிரதர் நம்ம கூட இருக்காரு. பிரதர் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவங்களோட சென்ட்ரலைஸ்டு கிச்சனுக்கு நம்ம வந்துட்டோம். சொல்லுங்க பிரதர் உங்க பிரியாணியை பத்தி. பேசிக்கா வந்து உங்களோட பிரியாணியோட ஸ்டைலே வந்து கல்யாணத்துக்கு பண்ற முஸ்லீமோட பிரியாணி ஸ்டைல் இருக்கும். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஆர்வம் எங்களுக்கு வந்துச்சுன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் அஜ்மல் கான் இருக்காரு. அவரோட ஃபேமிலி கெட் டுகெதரா இருக்கட்டும், ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நான் போய் அவங்க கூட மிங்கிள் ஆகும். அவர் கூட மிங்கிள் ஆகும்போது ஏன் இதை நம்ம எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் எனக்கு நிறைய இன்புட் கொடுத்தாரு. என் கூட டிராவல் பண்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கிரண் இருக்காரு. நானும் அவரும் சேர்ந்து தான் பண்றோம். சோ இங்க வந்து இந்த இடத்த விறகடுப்புல பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கேஸ்ல பண்ணுனா 80% டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். விறகுல பண்ணும்போது 100% டேஸ்ட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். நேச்சுரலா வந்து அதோட ஃப்ளேவர் மாறாம இருக்கும். நல்லா வேகும், நல்லா வெந்து நல்லாவே இருக்கும் நேச்சுரலா அது ஃபுட். சோ அப்படி பண்ணணும் போது அவர் என்ன சொன்னாரு, கடலை எண்ணெயில பண்ணுங்க. சோ ஒரிஜினல் கடலை எண்ணெய் பண்ணுங்க. அதுல பண்ணீங்கன்னா பிரியாணி இன்னும் டேஸ்டா இருக்கும். ஏன்னா மெனி ரெஸ்டாரண்ட் வந்து யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை அறவே அதை க்ளோஸ் பண்ணணும். கடலை எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஹெல்த்திக்கும் நல்லது இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இதை பிளான் பண்ணி விறகடுப்புல இங்க இருந்து 4600 ஸ்கொயர் ஃபீட்ல இங்க இந்த கிச்சன் எடுத்துருக்கோம். வெரி குட் வெரி குட். சோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கிச்சனுக்கு மட்டுமே பண்ணோம். சோ ஏன்னா எங்களோட கான்செப்ட் ஹோம் டெலிவரி அண்ட் டேக் அவே இத மெயினா பண்றோம். சோ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க கோடம்பாக்கத்துல வச்சிருக்கிறது ஒரு ஸ்மால் காலைல இப்பதான். ஆமா, நீங்க காலையில வந்திருப்பீங்க, பாத்துருப்பீங்க. சோ நீங்க பாத்துட்டு நீங்க ரெஸ்டாரண்ட்டையும் பார்க்கணும், நீங்க விறகடுப்புல பண்றது எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டதுக்கு விறகடுப்புல பண்றீங்களா அப்படின்றத பார்க்கணும். அதை பார்க்கணுன்றதுக்காக நீங்க ஆர்வமா கேட்டீங்க. சோ உங்களை நான் கூட்டிட்டு வந்துட்டேங்க. கூட்டிட்டு வந்து நீங்களே இப்ப பாக்குறீங்க, விஷுவலா பாக்குறீங்க என்ன பண்றோம். தம் உடைக்கிற ஷாட்ஸ்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கடல் என்ன பிரியாணி சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வந்து உங்களோட இம்பார்ட்டன்டான விஷயம். எங்களோட இம்பார்ட்டன்டான விஷயம். இங்க இருந்து எவ்வளவு பேர் கொண்டாலும் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கல்யாணத்துக்கு அனுப்புறோம், அதே போல நிறைய கார்ப்பரேட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறோம். மினிமம் 5 கிலோனால நாங்க பண்றோம். ஏன்னா 5 கிலோல இருந்து பண்றோம். ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. தேங்க்யூ. விறகடுப்பு பாருங்க, தம் உடைக்கிறதுக்காக பிரியாணி நம்ம வெயிட் பண்ணவே வைக்க கூடாது.
பிரியாணி தம் பிரேக் பண்ணிட்டு நான் வந்து இந்த டெலிஷியஸான பிரியாணியை டேஸ்ட்டும் பண்ண போறேன். அண்ட் இவங்களோட விருந்து கான்செப்ட்ல என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வருது அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்றேன். ஓ, இது மட்டன் பிரியாணியா? சிக்கன். இது சிக்கன், அது மட்டன். சிக்கன் பிரியாணி இங்க நீங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தம் பிரேக் பண்ணிடுவோம். இது வந்து மட்டன் பிரியாணி. இதையும் ஓப்பன் பண்ணிடுங்க. ரைட், அடடா. நீங்க பார்க்கலாம், இந்த தம் போடும்போது தான் ரைஸ் வந்து நல்லா அந்த லென்த்தி ஆகும். இது பாருங்க, கிளியரா விசிபிளா இருக்குல்ல ரைஸ்லாம். கறி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரியாணி தம் பிரேக்கிங் இஸ் ஓவர். பார்க்கலாம், விறகு நல்ல வெயிட்டான விறகு வச்சிருக்காங்க. ரைஸ்ல பிரியாணி விறகு அடுப்பு. ரொம்ப நாள் ஆச்சு விறகு அடுப்பு பிரியாணி டேஸ்ட் பண்ணி. இன்னைக்கு ஒரு இது வரைக்கும் யாருமே சென்ட்ரலைஸ்டு கிச்சன்ல என்ன மாதிரி இலையை போட்டு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரியாணி தம்மை பிரேக் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து பயங்கர டெம்டிங் ஆயிடுச்சு. அவர் கடையில் வரும்னு சொன்னாரு. அதெல்லாம் முடியாது பிரதர், எனக்கு இங்கேயே இலையை போட்டு கொடுங்க, நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியே ஆகணும். ஸோ அதனால 2 பெரிய இலை போட்டாச்சு. விறகு பக்கத்துலேயே நான் உட்காந்து டைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைம் டு என்ஜாய் கல்யாண விருந்து பிரியாணி. வாங்க பிரதர், வாங்க வாங்க வாங்க. பிரதர் வந்துட்டு அப்படியே போயிட்டார் அந்த சைடு. பிரிஞ்சால் கறி, பிரிஞ்சால் கிரேவி வந்துருச்சு. பிரிஞ்சால் கிரேவி நல்லா தாராளமாக வைங்க பிரதர். பயங்கர பசியில் இருக்கேன். போதும் பிரதர். ரைத்தா சூப்பர். அடடா அடடா, காலையில் பிரியாணி சாப்பிடுவேன்னு நான் இன்னைக்கு நினச்சி கூட பார்க்கல. பிரெட் அல்வா வைங்க வைங்க வைங்க. பிரெட் அல்வா போதும் பிரதர், போதும் பிரதர். செல்லக்குட்டியை கொண்டு வந்து வைங்க 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 வைங்க. அடடா அப்படியே கொட்டுங்க பிரதர், கொட்டுங்க கொட்டுங்க. சிக்கன் 65. இந்த கல்யாண வீட்டில் மெயின் டிஷ் வைக்கிறதுக்கு முன்னாடி சைட் டிஷ் வச்சா நம்ம டக்குன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். சிக்கன் 65 சுட சுட இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க சிக்கன் 65. நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் 65 முடிச்சிட்டேன். வைங்க வைங்க பிரதர். மட்டன் பிரியாணி நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஓஹோ, இங்கே பாருங்க பிரியாணி ரைஸு. பிரியாணி மனம் சான்ஸே இல்லை சீரியஸாகவே. பிரதர் இப்போ என்ன 4 பேருக்கு போட்டிருக்கீங்களா? எனக்கு இது வந்து குயின் பேக்ல வந்து சின்ன பேக், அந்த 5 பேர் சாப்பிடக்கூடிய பேக் வந்து பாதி தான் இது. 2 பேர் சாப்பிடலாம்ல. இது சூப்பர். போடுங்க. அது என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சிக்கன் பிரியாணி போடுங்க, கொட்டுக்கீங்க. வாவ், சிக்கன் பிரியாணி. இங்கே பாருங்க மக்களே, லெக் பீஸ் அப்படியே உடஞ்சிருச்சு. எனக்கு எலும்பு தனியாக வந்திருக்கு. கல்யாண பிரியாணி விருந்து இங்கே தான் இருக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஸோ இதை தான் வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இவங்க கொடுக்குற குவீன் சைஸ் பக்கெட், அதில் பாதி பிரியாணி தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சஃபிஷியன்டான மட்டன் பீசஸ் எல்லாமே இங்கே இருக்கு. அண்ட் ரைஸை நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, தம் உடைக்கும் போதே நான் நினைச்சேன் பாஸ்மதி ரைஸோட லென்த்தை நீங்க பாருங்க. அண்ட் கடல் எண்ணெயில பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பைசஸ், அந்த பிரியாணிக்குன்னு ஒரு மனம் இருக்கும், அது வந்து கிளியரா தெரியுது. பூ மாதிரி இருக்கு பிரியாணி. டேஸ்ட் பண்ணிடலாம். கல்யாண விருந்து பிரியாணி பேர் வந்து ரொம்பவே ஆப்டா வச்சிருக்காங்க. கல்யாணத்துல சாப்பிட்ற மாதிரி, அதுவும் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன்ல இந்த மாதிரி பிரியாணி எங்கேயுமே சாப்பிட முடியாது. இங்க டைனிங் கிடையாது. பட் நான் ஸ்பெஷலா கேட்டோம்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாருங்க, பேசிட்டே மீட்டை பத்தி சொல்ல. இந்த மீட்டை பாருங்க, மட்டன் மீட்டு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இன்னொரு பீஸ் காட்டுறேன் பாருங்க, எலும்போட இருக்கிற கறி இது. இங்க பாருங்க, நெஞ்செலும்பு. வா, பயங்கரமா வெந்திருக்கு. மட்டன் மீட் டேஸ்ட் பண்ணிடுறேன். அழகா. இந்த மட்டன் மீட்டோட மீட்டி ஃப்ளேவர்ஸ் பயங்கரமாக இருக்குது. இவன் அவ்வளோதான். எலும்பே எந்த அளவுக்கு இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லுவேன். கல்யாண விருந்து பிரியாணி அற்புதமாக இருக்கு. மட்டன் மீட்டை வந்து நான் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்க, நெஞ்செலும்பு பீஸு எந்த அளவுக்கு, அந்த மீட் பாருங்களேன் எவ்வளோ டெண்டராக இருக்கு. இந்த அளவுக்கு டெண்டராக இருந்தால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாகவே சாப்பிடலாம். ஏன்னா மீட் வந்து சூ பண்ண வேணாம், அப்படியே மெல்ட் ஆயிரும். நான் இன்னும் சிக்கன் பிரியாணி சைடே போல, மட்டன் பிரியாணியும் அவ்வளோ நல்லா இருக்கு. மட்டனோட குவாலிட்டி சான்ஸே இல்லை. வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு பேக் வேணும். மட்டனும் வேணும், சிக்கனும் வேணும். ஏன்னா போகிற வழியில் பசிக்கும், எல்லாம் வீட்டுக்கு போனால் அப்புறம் பசிக்கும். அப்போ சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் வந்து பிரிஞ்சால் கிரேவி. ஸோ இவங்களோட பிரிஞ்சால் கிரேவியும் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரிஞ்சால் கிரேவி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம்.
பிரிஞ்சால் கிரேவில நிறைய மிளகு போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் அந்த டேங்கினஸ் நல்லா கொஞ்சம் புளிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணி ரொம்ப நாள் ஆச்சுப்பா சாப்பிட்டு. நடுவில் வந்து நான் திருப்பூர் ஒரு டிராவலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த டைம் வந்து நிறைய பிரியாணி என்னால் ட்ரை பண்ண முடியல. பட் பேக் டு சென்னை வந்தால் எப்பவுமே பாய் பிரியாணி ஒரு பொடி தான், சூப்பராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, நல்ல சஃபிஷியன்ட் பீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கெட் பிரியாணி இன்கேஸ் வந்து நான் வீட்டில் வாங்கினா கண்டிப்பாக எல்லாருக்கும் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே கிச்சனில் டேஸ்ட் பண்ணுறதுனால என்னால் ஃபுல் குவான்டிட்டி உங்களுக்கு காட்ட முடியல. பட் இந்த குவான்டிட்டி ஹாஃப் பக்கெட் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி குட். சிக்கன் பீஸு டேஸ்ட் பண்ணிடலாம். நினச்சேன் இவங்க லெக் பீஸ் வந்து ஜோக்கு மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் சிக்கன் லெக் பீஸ். ஸோ பீஸு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிக்கன் பீஸு செம்ம ஜூஸியாக இருக்குது. அதான் மேட்ரு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி புளியந்தோப்பு அதுவும் ஆடு தொட்டி அப்படின்னா மீட் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிக்கன் பிரியாணி ரைஸு டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி யூஸ்வலாக வந்து பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ண போகும்போது சிக்கன் மட்டன் கொடுப்பாங்க. சிக்கன் பிரியாணி வந்து அந்த டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும். பட் எனக்கு இங்கே மட்டன் வேற லெவலில் டாமினேட் பண்ணுறது. டேஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் இந்த மட்டன் மீட் வெந்துருந்துச்சுல அந்த பதத்துலையும் சரி. சிக்கன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். பட் சிக்கன் லவ்வர்ஸ்க்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சிக்கன் மீட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நல்ல டெண்டராக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ரைஸு அடிப்பொலி தான். இங்கே பாருங்கள், பூ மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த பாய் பிரியாணி மசாலா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஒரு பொடி அருமை அருமை. கல்யாண பிரியாணி விருந்த பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. சிக்கன் பீஸ் யூஸ்வலாகவே நம்ம வந்து பிரியாணி வாங்க போகும்போது இந்த மசாலாலாம் விசிபிளாக தெரியும். நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ மசாலா இருக்குது பாருங்கள் பிரியாணியில். சில பிரியாணிலாம் வந்து மசாலாவே இருக்காது. அப்படின்னா அது வந்து எசன்ஸ் பிரியாணின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் மசாலா நல்லா போட்டு கல்யாண பிரியாணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைத்தா போட்டு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மட்டனை விட சிக்கனில் போட்டு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி ஃப்ளேவர்ஸ். டேஸ்ட் பண்ணிடலாம் சிக்கன் பிரியாணி. சூப்பராக இருக்குது. என்ன சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா இது வந்து எப்படி விருந்தில் வருமா இல்லை சைட் டிஷ்? இப்போ விருந்தில் இவ்வளோ தான் வரும். ஓ நல்ல பெரிய பீஸாக போட்டிருக்கீங்களே. சிக்கன் சுக்கா இந்த மீட் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது. இட்ஸ் ஸோ ஃப்ரெஷ். பிரியாணியோட சிக்கன் சுக்கா டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்ல மிளகு மசாலா சிக்கன் ஒரு பெப்பர் ஃப்ரைன்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுறாங்க. இங்கே பாருங்கள் லெமன். மட்டன் சுக்கா. ஓ சிக்கன் சுக்கா. நெக்ஸ்ட் வந்து மட்டன் சுக்கால மட்டன் நல்லி இருக்கு. நல்லியோட கொடுப்பீங்களா பிரதர்? ஆமாம் நல்லியும் வரும். இப்படியே தான் வரும். ஓகே கான்செப்ட் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்க மட்டன் சுக்கால நல்லி இருக்கு. பின்னிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65 நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். பட் பிரியாணியோட நான் டேஸ்ட் பண்ணல. பாருங்க சிக்கன் 65 அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்றது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரெட் அல்வா. டேஸ்ட் பண்ணிடலாம். அருமையான பிரெட் அல்வா. அந்த வெள்ளரி விதைலாம் போடுவீங்கல்ல ப்ரோ? ஹை கிரேப்ஸ் வெள்ளரி விதை எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த நெய்யோட வாசனை அருமையான கல்யாண விருந்து பிரியாணியை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். சர்ப்ரைசிங் பின்னாடி நீங்க இந்த கேனை பார்த்தாலே தெரியும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கடலெண்ணெய் அண்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிறது நல்லெண்ணெய். கடலெண்ணெய் இஸ் யூஸ்ட் ஃபார் பிரியாணி அண்ட் நல்லெண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நல்ல ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும். அதுக்கு ஹெல்த்தியான ஆயில்ஸ் யூஸ் பண்ணாதான் இட்ஸ் வெரி குட். ஸோ இந்த டெலிஷியஸான பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஷாப் டைரெக்டாக நீங்கள் வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட் பண்ணலாம். கோடம்பாக்கம்ல இருக்கு. அண்ட் இந்த அவுட்லெட் சென்ட்ரலைஸ்ட் கிச்சனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டேக் அவேஸ் பக்கெட்டா இருக்கட்டும் பாக்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹாப்பியா போலாம். கண்டிப்பா இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன் கேஸ் நீங்க டேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸையும் வந்து நீங்க சொல்லலாம். Thank you so much dear brothers and sisters for watching the video. பிரதரோட நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்னு இருக்கேன். அந்த மட்டன் மீட்டோட டெண்டர்னஸா இருக்கட்டும், சிக்கன் பிரியாணி இதோட ஃப்ளேவர்ஸ், இந்த மசாலா இத பத்தி நான் இன்னும் பேசிட்டு ஹாப்பியா இந்த வீடியோ முடிக்க போறேன். இப்போ வந்து என்னோட நண்பர்கள் வாங்க எல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே நண்பர்களோட நான் டேஸ்ட் பண்ண போறேன். பை. கல்யாண விருந்து பிரியாணி அதாவது விறகடுப்புல செஞ்ச பிரியாணி நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
பீடாவோட வந்திருக்கேன் பிரதர். இது உங்களுக்கு அப்படி சாப்பிட்டே பேசலாம். பிரியாணி சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸோட இந்த நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் சாப்பாடுல வந்து அதுவும் பிரியாணியில நீங்க வந்து சேர்த்து இந்த மாதிரி கொடுக்குறது. ரெண்டாவது வந்து உங்களோட மீட்டோட குவாலிட்டி. இந்த மட்டன் மீட்டு ஆட்டு தொட்டி பக்கத்துல இருக்கு, ஐ நோ தட். பட் மட்டன் மீட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குவாலிட்டி சிக்கனும் சரி. எப்படி இப்படி இவ்வளோ அளவுக்கு வேக வைக்கிறீங்க பிரதர்? வேக வைக்கிறதுன்றது ஒரு கான்செப்ட், ஐ அக்ரி ஆன் தட். அதே நேரத்தில் மட்டனில் வந்து ஒரு 3 குவாலிட்டி இருக்கு. ஸோ நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நாங்கள் எடுக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுக்கும்போது இந்த ரியல் பாயில் கொடுத்தாவே அந்த மட்டன் இருக்குல்ல பயங்கர டெண்டராக இருக்கு, பல்லுல மாட்டல. அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மட்டன் பிரியாணி நம்ம வாங்கணும்னா சுட சுட சாப்பிடணும். ஃபேட்ஸோட அது வந்து வெரி வெரி ஸ்பெஷல், அதான் விஷயம். ஸோ பிரதரோட இந்த வெஞ்சர் வந்து இன்னும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். until then bye from டான்ஜேஆர் and ஹரி பிரதர். பாய் சொல்லிடலாமா? பாய் 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 பாய். தேங்க்யூ. பிரதர் கூட பேசிட்டேன், ஆனால் பீடா சாப்பிடவே இல்லை. அருமையான பீடா, கல்யாண விருந்து பிரியாணியில் வர பீடா. இது பாருங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக சிக்கன் பிரியாணி ரெடியா பிரதர்? ரெடி. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்க, சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. இது எனக்கு நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. பாய் பாய்.